தர்மசாலா மைதானத்திலிருந்து ஐபிஎல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டு ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், முழு விவரம். தர்மசாலா மைதானத்துல பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்று வந்திருந்த நேரத்திலேயே மைதானத்தில் இருந்த விளக்குகள் அனைத்துமே அணைக்கப்பட்டு தற்போது போட்டி என்பது பாதியில ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்தில் இருந்த விளக்குகள் அனைத்துமே அணைக்கப்பட்ட பின்பு ரசிகர்கள் அனைவரையும் மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு மைதானத்திற்குள்ள அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இரண்டு அணிகளுடைய வீரர்களும் உடனடியாக அங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே பார்த்தோம்னா பஞ்சாப்ல ஏற்கனவே நேற்று இரவே பாகிஸ்தான் மூலமாக அங்கு தாக்குதலுக்கு முயற்சி செய்தது காரணமாகவே பஞ்சாப்ல தர்மசாலா மைதானத்தில் இன்று போட்டி நடத்த வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்தது. குறிப்பாக இன்று மதியமே போட்டியை நடத்தி முடித்து விடலாமா என்ற கூட ஐபிஎல் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் கூட தொழில்நுட்ப காரணமாக இன்று மதியம் போட்டி நடத்தப்படாமல் இருந்தது. தற்போது இந்த போட்டி பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சூழல்ல நடத்தப்பட வேண்டுமா என்று தொடங்கிய நிலையில் தற்போது இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த போட்டி என்பது பாதியில ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு அணிகளுடைய வீரர்களும் உடனடியாக அங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. பேருந்து மூலம் மட்டுமே அவர்கள் பயணிக்க முடியும் என்பதால இரண்டு அணிக்கும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அனைவரும் உடனடியாக வீடு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப்ல அம்ரித்சர் பகுதியில் பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டு முழுமையாக விளக்குகள் அணைக்கப்பட்டு ராணுவம் மூலமாக வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் கூட விளக்குகள் அணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பஞ்சாப் தர்மசாலாவில் நடைபெற்றிருந்த போட்டி என்பது பாதையில நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.